அனைவருக்கும் வணக்கம். சற்று முடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இனிவரும் காலங்களில் டாஸ்மாக் கடைகள் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படாதா, மதுபானங்கள் விலை மீண்டும் உயர்த்தப்படுமா? எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் டாஸ்மாக் கடைகளுக்கு என்ன புதிய உத்தரவு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். டாஸ்மாக் கடைகள் விலை பட்டியல் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதற்கட்டமாக தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ளதன் காரணமாக டாஸ்மாக் கடைகள்ல அதிகமான மதுபானங்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு, அதாவது ஒரே நபர்களுக்கு அதிகமான மதுபானங்கள் விற்பனை செய்யப்படக்கூடாதென தற்போது தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக டாஸ்மாக் கடைகள்ல எவ்வளவு ரூபாய் வருமானங்கள் வந்துட்டு இருக்கு, எவ்வளவு மதுபானங்கள் இருப்பு உள்ளது, எவ்வளவு மதுபானங்கள் புதிதாக வர உள்ளது, அனைத்து விவரங்களும் நாள் ஒன்றுக்கு தேர்தல் ஆணையத்திடம் அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என தற்போது தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்கள்ல மதுபானங்கள் விலை உயர்த்தப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது தற்போது வரை மதுபானங்கள் விலை உயர்த்தப்பட மாட்டதென அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தற்போது வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு 4 நாட்கள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது டாஸ்மாக் கடைகளை ஏப்ரல் மாதம் 21, 22, 23 ஆகிய தொடர்ச்சியான 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் செயல்படாதென தற்போது தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று டாஸ்மாக் கடைகளுக்கு குறிப்பாக வரக்கூடிய மே மாதம் 3ஆம் தேதி அன்றைய நாட்களும் டாஸ்மாக் கடைகள் செயல்படாதென தற்போது அறிவிக்கப்பட்டனர். வாக்கு எண்ணிக்கை நாளான அன்றைய நாட்களும் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது. தொடர்ச்சியாக 4 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் செயல்படாதென அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்று ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை டாஸ்மாக் கடைகள் செயல்படாதென அறிவிக்கப்பட்டனர். அத்துடன் வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி அன்றைய நாட்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அன்றைய நாட்களும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். இதே போன்று தேர்தல் நடைபெறும் நாளன்று கட்டாயம் டாஸ்மாக் கடைகள் செயல்படக்கூடாது என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் கடைகள்ல கட்டாயம் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படக்கூடாது. கள்ளச்சந்தையில் டாஸ்மாக் விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். இனிவரும் காலங்களில் டாஸ்மாக் கடைகளுக்கு பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.